பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவரோட திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டு திரைப்படமே திரையரங்கில் பட்டைய கரப்புலருக்கு திரையரங்கில் வெற்றி நடை போட போகிறது. இந்த இரு திரைப்படங்களுமே ஒன்றாக மோதுகிறது. என்னென்ன திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் வெளியாகின்னு பார்ப்போம். இதயக்கனி 1975 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ராதா, தேங்காய் சீனிவாசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஜெகநாதன் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் வெளிவந்தது. RM வீரப்பா அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருப்பார். புரட்சித் தலைவர் அவர்களின் எம்ஜிஆர் அவர்களின் சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் ஓடி மிக அருமையான ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்தது. சக்கப்போடு போட்டது திரையரங்கில். இதில் இருக்க பாட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் இதயக்கனி என்ற பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு ஒளியாக ஒழித்தது. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2வது வாரம் 3வது வாரம் திரையரங்கில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது. பாண்டிச்சேரி மற்றும் பெங்களூர்லேயும் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் 3வது வாரமாக திரையரங்கில் சக்கப்போடு போட்டு வசூலில் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக ஒரு திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணி அந்த திரைப்படங்கள் 100 நாள் ஓடி இருக்குது. 175 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடப்பட்ட அந்த திரைப்படங்கள்லாம் புரட்சித் தலைவர் திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் இருக்குது. பொதுவாக இன்றைய தினம் என்பது இதயக்கனி திரைப்படம் ரிலீஸ் பண்ணி பல திரையிடங்களில் சக்கப்போடு போட்டு வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கிறது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தலைவரோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. இந்த திரைப்படத்தை 4K முறையில் தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தான் இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் பல திரையரங்கில் இப்போ 3வது வாரமாக வெற்றி நடை போட்டுகிறது. சென்னையிலையும் ஓடுது, கோவை, மதுரை மற்றும் நெல்லை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் அந்தந்த திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 3வது வாரம் வெற்றி நடை போட்டு 4வது வாரமும் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டு வசூலில் ஓரளவு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படமாக இதயக்கனி திரைப்படம் அமைந்தது. புரட்சித் தலைவர் அவர்களின் மிக அருமையான ஒரு கண்ணாடி கூலிங் கிளாஸில் அந்த பாட்டும் அருமையான ஒரு திரைப்படம் தான். இதயக்கனி ரிலீஸ் பண்ணி வெற்றி நடை போட்டுகிறது. அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பாஷா திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆகிருக்கு, ஜூலை 18. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பல திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இந்த திரைப்படத்திற்கு தேவா இசையமைச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நக்மா மற்றும் ரகுவரன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஆனந்த்ராஜ் இந்த திரைப்படம் வந்து சென்னை, கோவை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தென்காசி, டிவி, மல்லிகை, ஆலங்குளம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, இந்த மாதிரி பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. பாஷா திரைப்படம் பார்த்தீங்கன்னா தினம் தினம் அங்கே ஒரு 100 திரையரங்கில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி இது பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த புரட்சித் தலைவரோட இதயக்கனியும் பாஷா திரைப்படம் கட் அவுட் பண்ணவர்கள் பார்த்தீங்கன்னா 2 ஒரே பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. மிக பெரிய ஒரு சந்தோஷம். தலைவரோட படமும் ரிலீஸ் ஆகிருக்கு, புரட்சித் தலைவரோட திரைப்படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. 2 ஒரு கட் அவுட்டையும் ஒன்றா ஓப்பன் சொல்லி திரையரங்கில் வச்சுருக்காங்க. இந்த பாஷா திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 நாள் திரையரங்கில் ஓடி சக்கப்போடு போட்டு வசூல்லையும் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்தது. ரஜினி அவர்களோட தரத்தின் உயர்தமத்தில் கொண்டு போன ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படத்தை சொல்கிறோம். இன்றைக்கும் பேசப்படும் அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொண்ட திரைப்படம் பாஷா. இந்த திரைப்படம் 175 நாளில் கோல்டன் ஜூப்ளின்னு கொண்டாடிய ஒரு திரைப்படம். பாக்ஸ் ஆஃபில் அப்பவுமே ஒரு அருமையான வசூலை கொடுத்தது. இப்போ ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் 2-3 முறை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட இது 5வது முறை கூட இருக்கலாம் ரீலீஸ் பண்ணது பாஷா திரைப்படங்கள். 4K முறையில் ஜூலை 18 இன்று ரிலீஸ் ஆகிருக்கு. புரட்சித் தலைவர் அவர்களின் இதயக்கனி மற்றும் ரஜினிகாந்த் அவர்களின் பாஷா திரைப்படம். பொதுவாக பொறுத்த வரைக்குமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்கள் நிறைய சிவாஜி கணேசன் மற்றும் பல நடிகர்களோடு தான் வெற்றி நடைபெறும். இன்றைய தினம் என்பது ரீரிலீஸ் பண்ணி இந்த 2 திரைப்படமும் திரையரங்கில் ஒன்றாக வெளியானோடனே ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம தலைவர் படம் அவர் கூட போது, நம்ம தலைவர் படம் அங்கே போது அப்படிங்கும்போது ஒரு வெற்றி தான். இருந்தாலும் புரட்சித் தலைவர் அளவுக்கு அதிகம் மாசு இருக்கும். இருந்தாலும் ரஜினி ரசிகர்களை பொறுத்தவரை எங்கள் தலைவர் என்று கொண்டாடுவார்கள். அந்த அளவுக்கு பிரமாதமாக இந்த இரு திரைப்படங்களும் ரிலீஸ் பண்ணி திரையரங்கில் மிக அருமையாக இன்று வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. பாஷா திரைப்படம் இன்று வெளியாகிச்சு. ஆன்லைன்லேயும் புக் லைன் பண்ணிக்கலாம். இதயக்கனியும் ஆன்லைனில் புக் லைன் பண்ணிக்கலாம். மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. இருவருமே மோதிக்கொள்கிறார்கள்.